Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து டே 16ல் இருக்கிறோம். ஓகே, கிராஷ் கோர்ஸில். ஸோ ஏசி சர்க்யூட்ஸில் ப்ரீவியஸாக நம்ம மோஸ்ட் ஆஃப் த திங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபேஸர் டயக்ராம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஃபேஸர் டயக்ராம் ஃபினிஷ் பண்ணிட்டு we are going into the topic. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு 2 செஷன் இருக்க போகுது லைவில். இது வந்து ஃபஸ்ட்டு செஷன். ரெண்டாவது செஷனில் கம்ப்ளீட் எல்சிஆர் சர்க்யூட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த செஷனில் வந்து we are going to see about what? இந்த செஷனில் in the session we will see about pure resistive, inductive and capacitive circuit. Okay, okay, அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகே, okay, good pa, we will see. So 1 minute. Yeah, okay, good. So okay pa, right. So இப்போ பாருங்க problem, let's start. Pure capacitive circuit, sorry, pure resistive AC circuit. ஸோ பியூர் ரெசிஸ்டர் இன் ஏசி சர்க்யூட். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபேஸர் டயக்ராம் பற்றி படிச்சிருக்கோம். ஸோ ஃபேஸர் டயக்ராம் எனக்கு சுத்தமாக தெரியாது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், போன லைவில். ஸோ அதில் போய் பாருங்கள். ஓகே, அதில் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் டே 15ல். ஓகே, ரைட், கவனிங்க. ஸோ பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். சர்க்யூட் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்? இட் லுக்ஸ் லைக், இது வந்து நம்மளோட ரெசிஸ்டர் அண்ட் திஸ் இஸ் த ஏசி சர்க்யூட் which has been AC source இல்லையா, it has been connected to the resistor. ஓகே, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஏசி சர்க்யூட்டில் வந்து கரண்ட்டும் வோல்டேஜும் மாறிக்கிட்டே இருக்கும். கரண்ட் வந்து வோல்டேஜ் வந்து பொலாரிட்டி மாற்றிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக ஏசி சர்க்யூட்டில், கரெக்ட். ஸோ இப்போ கவனிங்க, நம்மளோட எய்ம் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். நம்மளோட எய்ம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக வோல்டேஜ் சொல்லுவோம் இல்லையா, வோல்டேஜுக்கு பதில் நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன், வோல்டேஜ் இஸ் கோயிங் டு பி ரெப்ரசன்ட் பை த லெட்டர் இ. நம்ம ஆல்ரெடி வியை வோல்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இப்போ இன்னு யூஸ் பண்ண போகிறோம் இனிமேல் வரப்போகிறதுல. ஈனாலும் ஒன்று தான், வினாலும் ஒன்று தான். வாட் எவர் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ கேன் யூஸ். பட் இ தான் என்னோட ப்ரிஃபரன்ஸ். ஓகே, அப்ளைட் வோல்டேஜ், அதாவது நான் இப்போ அப்ளை பண்ண போகிற வோல்டேஜில் இ தான் சொல்ல போகிறேன். ஓகே, சரி, இப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு சர்க்யூட் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் அவர், இதுக்கப்புறம் வரப்போகிற சர்க்யூட்ஸில் இதுதான் நம்மளோட எய்ம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, what is the equation of the applied voltage? What is the relation for current in the circuit? What is the relation for applied voltage? What is the relation in the circuitல போகக்கூடிய current என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் you need to know what is the peak value. What is the peak value of current in the circuit? What is the peak value of voltage in the circuit? அதுக்கப்புறம் எப்படி நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கே நம்ம என்ன படிப்போம்னா, there is something called as impedance. இம்பிடன்ஸும் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்று தான். 3 வார்த்தை யூஸ் பண்ணுவான், இம்பிடன்ஸ், ரியாக்டன்ஸ்ன்னு சொல்லுவான், எல்லாம் ஒன்று தான். ஓகே, எல்லாத்துக்கும் யூனிட் என்னது நம்ம படிக்க போகிறோம் அதை பற்றி. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்? ஹோம். அதே யூனிட் தான் இதுக்கும். ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் we are interested in the graphs. ஓகே, current and
கிராஃப் ரிலேஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது வோல்டேஜ், அப்ளைட் வோல்டேஜ், கரண்ட் வெர்சஸ் ஒமேகா டியோட பிளாட். ஓகே, அதுக்கப்புறம் ஃபேஸர் டயக்ராம் தேவைப்படும். ஃபேஸர் டயக்ராம் பிளாட் பண்ணணும். ஓகே, லாஸ்ட்டாக வந்து அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்கள், ரியாக்டன்ஸ் அண்ட் இம்பிடன்ஸ். ஓகே, இங்கே இதை வச்சு ஒரு பிளாட் வரும். ஓகே, ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 5 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளோட எய்ம். ஓகே, சரிப்பா, குட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிடலாமா? ஓகே, குட். கவனிங்க, இப்போ வந்து பியூர் ரெசிஸ்டர் இன் அன் ஏசி சர்க்யூட். நான் அப்ளை பண்ண போகிறேன் இல்லையா வோல்டேஜ், அது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி, நான் என்ன அசியூம் பண்ணிக்க போகிறேன்னா E is equal to E0 sin omega t. இதுதான் என்னது, என்னோட அப்ளைட் வோல்டேஜ். ஸோ E தான் என்னோட அப்ளைட் ஏசி சோர்ஸ் அப்படின்னு கூப்பிடலாம், இல்லைனா ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆர் இஎம்எஃப்னு கூப்பிடலாம். ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆர் இஎம்எஃப் எதுனாலும் கூப்பிடலாம். ஓகே, ஒரு அப்ளைடு ஏசி சோர்ஸ் அப்படின்னு கூப்பிடலாம். சரி, ஸோ இதுதான் நம்ம அப்ளை பண்ணுறது. இது வந்து நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்குது. வாட் வி ஆர் கிவிங் இஸ் திஸ் ஒன். இந்த ஈன்றது என்னது, நம்மளால் கொடுக்கப்பட்டது. ஓகே, கிவன் பை அஸ். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம தான் கொடுக்குறோம். சரி, இப்போ நான் ஆல்ரெடி நம்மளோட எய்மில் வந்து இதை நீங்கள் எப்போவுமே எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில். இதை தான் நம்ம சுற்றி வருவோம். ஓகே, யூ ஷுட் நாட் ஹேவ் டவுட் இன் தட். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இந்த சர்க்யூட், அதுக்கப்புறம் பீக் வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம், ரியாக்டன்ஸ் ஆர் த இம்பிடன்ஸ்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிப்போம். அப்புறம் கிராஃப் போடுவோம். இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்ல, இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட கிராஃப் பிளாட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபேஸர் டயக்ராம். ஓகே, எப்படி இதுக்கு கிராஃப் போடுறோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஃபேஸர் டயக்ராம் போடுவோம். ஓகே, இவ்வளோ தான் நம்ம படிக்க போகிறது. ஓகே, இது வந்து என்னென்னா இப்போ நம்ம பார்க்க போகிற பியூர் ரெசிஸ்டிவ், கெப்பாசிட்டிவ் அண்ட் இண்டக்டிவ் சர்க்யூட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட எய்ம், நம்ம அப்ளை பண்ணுறது என்னது, சப்ளைடு பை அஸ். இது வந்து நம்ம கொடுக்கறது சப்ளைடு பை அஸ். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், மேலே வந்து ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே ஒரு வோல்டேஜ் இஎம்எஃப் இருக்குது, ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். ஸோ இப்போ என்னென்னா இங்கே எழுதிக்கோங்க, ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆர் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி, இப்போ நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் வந்து இ கரெக்டாக, இது டைரெக்டாக எதோட கனெக்ட் ஆகிருக்கு, ரெசிஸ்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய என்ன வோல்டேஜ் இருக்கோ டைரெக்டாக என்ன ஆகும், இட் வில் பி ரிஃப்ளெக்டட் அட் த ரெசிஸ்டர். நம்ம இங்கே என்ன வோல்டேஜ் கூட, ஏன்னா வோல்டேஜோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிறது அதுதான். ஓகே, புரியுதா இல்லையா, இட் இஸ் பீன் டைரக்ட்லி கனெக்டட். ஸோ இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குமோ அதே வோல்டேஜ் தான் ரெசிஸ்டர் அக்ராஸும் இருக்கும். ஸோ ரைட்டா, ஹியர் AC source is directly connected to R. So voltage across the resistor will be equal to voltage across the resistor. So voltage across the resistor will be equal to what, E. correct இல்லையா, voltage across the resistor will be equal to okay, yeah, right, புரியுதா இல்லையா. சரி, இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணலாம், ரெசிஸ்டர் என்ன பண்ணோம்,
இப்போ எனக்கு வந்து aim என்னன்னா to find the current in the circuit. current வந்து சர்க்யூட்டில் என்ன போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். நான் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக என்ன தெரியும், what we know, நம்மளுக்கு வந்து resistor will obey Ohm's law. ஓகே, resistor will obey Ohm's law. நம்மளால் என்ன சொல்ல முடியும், resistor, very important point pa, resistor obey Ohm's law. நம்ம டிசி சர்க்யூட்னாலும் சரி ஏசி சர்க்யூட்னாலும் சரி, புரியுதா இல்லையா? டிசி சர்க்யூட் படிச்சிருக்கோம்ல, நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் படித்தோம்ல, அதில் படித்த சர்க்யூட் தான் டிசி. இங்கே நம்ம கரண்ட் டிசினாலும் சரி ஏசினாலும் சரி நம்மளுக்கு என்னது, ஓம்ஸ் லா வில் பி Ohm's law. ஓகே, ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். நான் என்ன எழுதலாம், வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் இ, வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் ஐ. ஸோ கேன் ஐ ரைட் இ இஸ் ஈக்குவல் டு ஐஆர் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா? எழுதலாமா எழுதக்கூடாதா? இப்போ நான் என்னோடய ஏம் என்னது, ஃபஸ்ட்டு என்னோடய ஏம் வந்து கரண்ட் வோல்டேஜ் ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய அப்ளைடு வோல்டேஜ் எனக்கு தெரியும், voltage across the resistor இப்போ தெரிஞ்சிருச்சு. voltage across the resistor will be equal to E. அதுபடி நான் கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன் இங்கேருந்து கண்டுபிடிச்சிடலாமா? என்ன வரும், I is equal to E by R. கரெக்டா இல்லையா? the current in the circuit will be equal to E by R. ஓகே, ஸோ இப்போ இதிலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும், I is equal to E naught sin omega t divided by R. சொல்லாமா சொல்லக்கூடாதா? நான் என்ன பண்ணேன்னா, என்னோட சோர்ஸை வந்து டைரெக்டாக ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணேன். அட் த சேம் டைம் டைரெக்டாக கனெக்ட் ஆகிறதுனால என்ன வோல்டேஜ் நம்ம அப்ளைட் EMF கொடுத்தோமோ அதே வோல்டேஜ் வந்து ரெசிஸ்டருக்கும் ட்ராப் ஆகுது. இப்போ ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் வில் பி சேம் ஆஸ் த அப்ளைட் வோல்டேஜ். ஓகே ரைட்டா? ஸோ இப்போ வந்து ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ரெசிஸ்டர் வில் ஒபே ஓம்ஸ் லா இன் ஏசி அண்ட் டிசி, டைரெக்டாக போட்டுடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு கிடைச்ச இப்போ நம்மளுக்கு கிடைச்ச எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து என்ன சொல்ல முடியும், இப்போ இது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் இன் த சர்க்யூட் அண்ட் திஸ் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் EMF இன் த அப்ளைட் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் இன் த சர்க்யூட். இப்போ கேன் ஐ ரைட் லைக் திஸ், இந்த I நாட் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த சைன் டேர்முக்கு முன்னாடி இருக்கிறத I can write it as அந்த இந்த என்டையர் டேர்மை I can write it as I நாட். I நாட் is equal to E நாட் by R. இதுதான் என்னது, நம்மளோட பீக் வேல்யூ. This is the peak value of current. புரியுதா இல்லையா? This is the peak value. நம்மளோட எக்ஸ்பிரஷனை இப்போ எப்படி எழுதலாம், I is equal to I நாட் sin omega t. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப முக்கியம்பா. ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டுக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் அக்ராஸ் த சர்க்யூட். ஓகே, அதுக்கப்புறம் ஏன்னா இது டைரெக்டாக ஓம்ஸ் லாலேருந்து வந்துச்சு. அடுத்து நம்மளுக்கு கிடைச்ச எக்ஸ்பிரஷனில் பீக் வேல்யூ, அதாவது பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட். திஸ் இஸ் அ பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட், ரைட்? ஸோ இங்கே பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் பீக் வோல்டேஜுக்கும் பீக் அப்ளைடு வோல்டேஜுக்கும் பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட்டுக்கும் என்ன இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து ரெண்டாவது முக்கியமான ரிலேஷன். அதுக்கப்புறம் கரண்ட்டோட ரிலேஷன். வாட் இஸ் அப்ளைடு வோல்டேஜ்? இதான அப்ளைடு வோல்டேஜ். ஸோ இங்கே என்ன எழுதுகிறேன் அப்படின்னா, I will write here. ஆல்ரெடி நம்ம அப்ளைடு வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்கோம், வாட் இஸ் அப்ளைடு வோல்டேஜ்? நம்மளுக்கு E is equal to E நாட் sin omega t. பா கரெக்டாக இல்லையா? இது வந்து என்னோட 4வது ஈக்குவேஷன் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். எனி டவுட்?
ஸோ ஓம்ஸ் லா ஃபாலோ பண்ணிச்சு, எனக்கு கரண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன் கிடச்சிருச்சு. இதில் இருக்க I0 வந்து E0 பை ஆர், நம்மளுடைய அப்ளைடு வோல்டேஜ் வந்து திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்ம கரண்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம், வோல்டேஜையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் உள்ள பீக் வேல்யூ I0 which is equal to E0 by R, இதில் உள்ள பீக் வேல்யூ வந்து E0. ஓகே, இப்போ நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் த ஃபேஸ் இயர்? ஒமேகா டி. இங்கே இருக்க ஃபேஸ் என்னது? ஒமேகா டி. ஸோ in pure capacitive circuit, in pure resistive circuit, instantaneous current and voltage are what? In phase. So what is the phase difference here? Phase difference ன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ அதாவது இன் ஃபேஸ்ன்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா the phase difference is 0. ஓகே, that is phase difference is 0. இப்போ சைனுக்குள்ளே இருக்கிறது தான் என்னது? ஃபேஸ். இங்கே சைனுக்குள்ளே என்ன இருக்குது? ஒமேகா டி. இங்கே சைன் ஒமேகா டி, ரெண்டுமே ஒமேகா டி, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? the phase difference is 0. அதனால் இன் ஃபேஸ்ன்னு சொல்லணும். புரியுதா இல்லையா? எஸ். ஸோ தே ஆர் இன் ஃபேஸ். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா whenever it means, இதுக்கு என்ன அர்த்தம்? it means இன் ஃபேஸ்னால் என்ன அர்த்தம்? when E increases, then I also increases. When E decreases, then I also decreases. புரியுதா இல்லையா? சைமல்டேனியஸாக ஏறும் இறங்கும். பாயிண்ட் புரியுதா? அவ்வளோதான்ப்பா. இவ்வளோ தான் கரண்ட் அண்ட் ரிலேஷன்லேருந்து வரக்கூடிய இம்பார்ட்டண்டான ரிலேஷன்ஸ். ஓகே, ஐ திங்க் எவ்ரி ஒன் ஏபிள் டு கெட் த பாயிண்ட். சரி, வெரி குட். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஏமான இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு, இது ரெண்டாவது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இம்பிடன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னல, நம்மளுக்கு இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸும் இம்பிடன்ஸும் எல்லாம் என்னது? ஈக்குவல் டு ஆர் தான். இப்போ இந்த ரிலேஷனில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? இந்த பீக் வேல்யூ ரிலேஷனில் இந்த இடத்துல என்ன இருக்கோ அது பேர் தான் என்னது? இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர் இஸ் த ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பீக் இந்த பாருங்கள், இது பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட், இது பீக் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட். இந்த டினாமினேட்டரில் இருக்க டேர்ம் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே, ஸோ சிம்ப்ளி யூ நீட் டு சே என்ன சொல்லலாம், அதுக்கு என்ன பேர், வாட் நேம் வி கேன் கிவ் டு இட்? ரெசிஸ்டன்ஸ் தானே, அதுக்கு எதுவும் புது பேர்லாம் வைக்க முடியாது. சரிப்பா, அதுப்பா ஆறுன்றது என்னது? ஆருக்கு பேர் என்னென்னா ரெசிஸ்டன்ஸ். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டேர்ம் தான், நான் திரும்ப எழுதுகிறேன். ஆர் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் இன் என்ன யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம்? ரெசிஸ்டன்ஸை எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம்? ஓம். ஓகே, எனி டவுட்? சரி, இப்போ என்கிட்ட என்ன ஈக்குவேஷன் இருக்குது? இந்த ஈக்குவேஷன் 2 இருக்கா? இந்த ஈக்குவேஷன் 2-வை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதலாமா? ரொம்ப சிம்பிள் தான். அதாவது from equation 2 we
rewriting equation 2. equation 2 ல என்ன எழுதியிருக்கோம்? I naught is equal to E naught by R. கரெக்டா இல்லையா? இதானே நம்மளோட equation 2. இப்போ இந்த equation 2 ல what I am going to do is equation 2 rewrite பண்ணி எழுத போகிறேன். எப்படி எழுதலாம்? RMS value வச்சு எழுத போகிறோம். இப்போ what is the RMS value? What is RMS value? IRMS is nothing but I naught by root 2. ERMS is equal to E naught by root 2. கரெக்டா இல்லையா? இது தானே. ஸோ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைடட் பை ரூட் 2 பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைடட் பை ரூட் 2 போடுங்க பார்க்கலாம், என்ன வரும்? இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா? இப்படி இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை கேன் ஐ ரைட் லைக் திஸ்? எஸ், யூ கேன் ரைட். ரெண்டு பக்கம் என்ன பண்ணியிருக்கேன்? டிவைடட் பை ரூட் 2. இல்லை சார் எனக்கு இன்னும் புரியலன்னா இப்படி எழுதிடுங்க, புரியும். தெரியுதா என்ன பண்ணியிருக்கேன்னு? இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா? இப்போ இந்த டேர்ம் இருக்குது பாருங்கள், இந்த டேர்மை ஐ எம் கோயிங் டு ரைட் இட் அஸ் IRMS is equal to ERMS by R. Okay. ரைட்டாப்பா? சரி, குட். இப்போ இதுதான் அந்த எக்ஸ்பிரஷன். இப்போ இது வந்து ஒரு புது எக்ஸ்பிரஷனாக எழுதிடலாமா? இது ஃபிஃப்த் ஒன்றா எழுதிடுங்க. திஸ் இஸ் த ஃபிஃப்த்து ஈக்குவேஷன். சரி, இப்போ பாருங்கள், இப்போ நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ், ரைட்? ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்து கான்ஸ்டண்ட்டாக வேரியபிளா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ்ன்றது இங்கே கான்ஸ்டன்ட் இல்லையா? இது வந்து ஒமேகாவை டிபெண்ட் பண்ணி இருக்கா? ஜஸ்ட்டு நான் கேட்குறேன். இங்கே ஜஸ்ட்டு ஆர்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தானே. ஜஸ்ட்டு இந்த கிராஃப் வந்து கேட்பான், அதுக்காக நான் போடுறேன். ஸோ ஆர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ பியூர், it's a just simply a resistance in the circuit and it is a constant. Okay, so அப்படி இருக்கும்போது if you try to draw a plot or a graph between omega and R, ஒமேகாக்கும் ஆருக்கும் பிளாட் பண்ணிங்க அப்படின்னா ஒமேகா இன்க்ரீஸ், அதாவது ஒமேகான்றது எது? அப்ளைடு ஃப்ரீக்வன்சி, மறந்துட வேண்டாம். அப்ளைடு ஆங்குலோ ஃப்ரீக்வன்சி. ஓகே, அப்ளைடு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. நான் என்ன தான் ஒமேகா, சரி நல்லா கவனிங்க. சரி, வேர் இஸ் அவர் ஒமேகா? இந்த இடத்துல நம்ம சர்க்கியூட்டில் இ நாட், ஈன்றதை நம்ம தானே அப்ளை பண்ணுறோம். நம்ம இந்த என்டையர் சர்க்கியூட்டில் த இ இஸ் பீன் அப்ளைட் பை அஸ், அப்ளைட் வோல்டேஜ். திஸ் இஸ் த பீக் வோல்டேஜ் விச் வி அப்ளை. நம்ம கொடுக்குறது தான் இந்த பீக் வோல்டேஜ். அதே மாதிரி இந்த ஒமேகாவை யார் கொடுக்கறது? நம்ம செட் பண்ணுறது அந்த ஏசி சோர்ஸில். ஓகே, தட் இஸ் வை இதை இன்னும் கிளியராக எழுதணுன்னா, இந்த மூணுமே இஸ் சப்ளைட் பை அஸ். வெரி வெரி இம்பார்ட்டண்டான இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. இ நாட் ஒமேகா இதெல்லாம் நம்ம கொடுக்கறது. சர்க்கியூட்டில் உருவாகிறது தான் கரண்ட்டு. இது வந்து சர்க்கியூட்டில் டெவலப் ஆகிறது. பட் திஸ் இஸ் கிவன் பை அஸ். இது நம்ம கொடுக்கறது, இது சர்க்கியூட்டில் டெவலப் ஆகிறது. இது பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் படிக்கும்போது, அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நம்ம கொடுக்கறது வந்து இ, கிடைக்கிறது வந்து ஐ. புரியுதா இல்லையா? சரி, இப்போ கவனிங்க, இங்கே வந்து ஆருக்கும் ஒமேகாவுக்கும் பிளாட் பண்ணுறா. அதான் ஒமேகான்றது நம்ம கொடுக்கறது. ஒமேகான்றது இங்கே மாறாது. இட்ஸ் கோயிங் டு பி அ இட்ஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். ஒமேகாவை பொறுத்து மாறாது. சரி, நெக்ஸ்ட்டு போடலாமா? இப்போ நான் ஆல்ரெடி என்னென்ன இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் நம்ம டாஸ்கில். இப்போ இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 மட்டும்தான் இருக்குது. கிராஃப்ஸ், ஓகே, அண்ட் ஃபேஸர் டயக்ராம் இஸ் தேர். சிம்பிள் தான். ஃபேஸர் டயக்ராம் நீங்களே போட்டுருவீங்க.
ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்களா, போன வீடியோவில் கூட பார்த்தீங்க. ஸோ graph, okay. இதுக்கு graph வரையணும். நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் என்னது? E is equal to இப்போ இந்த கிராஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஏசி சர்க்யூட்ஸோட ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இது கரெக்டாக இல்லையா? ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதை டீச் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, I0ன்றது இங்கே என்னது? E0 by R. இப்போ கரெக்டாக இல்லையா? I0 is nothing but E0 by R. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், I0 பெருசா E0 பெருசா? இப்போ கேன் anyone say whether I0 or E0 எது வந்து பெருசு? சொல்லுங்க. இப்போ I0 பெருசா E0 பெருசா? நல்லா கவனிங்க, ஒரு E0ன்னு ஒரு நம்பரை ரெசிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணுறேன். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் இன் ஜென்ரல் இஸ் அ கிரேட்டர் தென் ஒன் நம்பர். ரெசிஸ்டன்ஸ் இன் ஜென்ரல் இஸ் அ கிரேட்டர் தென் ஒன் நம்பர். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? this term will be what? இந்த term denominator term greater than 1னால மேத்தமெட்டிக்கலாக என்ன சொல்லலாம்? I0 will be less than E0. ஏன்னா E0ன்ற டேர்மை டிவைடட் பை R பண்ணுறோம். ஸோ வேல்யூ வில் டிக்ரீஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த கிராஃப்ஸை நம்ம பிளாட் பண்ணலாமா? ஈஸி தானே, சைன் கிராஃப் தானே, சிம்பிளி. சரிப்பா, கவனிங்க கிராஃப் எப்படி போடுறேன் அப்படின்னு. இது நம்ம ரெண்டு கிராஃபையும் ஒரே இதில் தான் பிளாட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு கிராஃப் சொன்னேன் இல்லையா? இது என்னது? இது வோல்டேஜோடது E0. ஓகே, இது வந்து E0ஓட பிளாட், ஈக்கான கிராஃப். இப்போ நான் அடுத்து யாரோட கிராஃப் போட போகிறேன்னா I0, ஐயோட கிராஃப் போட போகிறேன். இப்போ ஐயில் பீக் வேல்யூ, இதோட E0ஓட பீக் வேல்யூ அதிகமாக, I0ஓட பீக் வேல்யூ அதிகமாக? E0ஓட பீக் வேல்யூ கம்மி I0ஓடது. ஸோ அப்போ கிராஃப் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கம்ஸ் லைக் திஸ். இதுவும் சைன் கிராஃப் தான், பட் பீக் வேல்யூ ரொம்ப கம்மியாக வரும். புரியுதா இல்லையா? Yeah, the graph will come like this. You are able to get the point? இதில் இந்த டேஷ் லைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஷ் லைன் ரெப்ரசன்ட்ஸ் I. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடம் என்னவாக இருக்கும்? பை 2 pi. ஓகே, and this will be 3 pi. ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். இப்படி வந்துடுச்சு கிராஃபு, கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும். இதில் இன்னொரு இங்கே அப்சர்வ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னது? இங்கே பாருங்கள், ஜீரோவில் டைம் t = 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதான டைம் t = 0. அதாவது டைம் t = 0னா ω t is 0. ஸோ கிராஃப் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது பச்சை கலரில் இருக்கிறது க்ரீன் வோல்டேஜ் தானே. வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண பண்ண என்ன ஆகுது? கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுதா? அட் த சேம் டைம் when voltage reaches the peak value, current also reaches its peak value. அப்படியே டிக்ரீஸ் ஆகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்தா டிக்ரீஸ் ஆகுறாங்க. ரெண்டு பேரும் எப்போ ஜீரோ ஆகணுமோ சேம் டைமில் தான் ஜீரோ ஆகுது. திரும்ப நெகட்டிவ் மேக்ஸிமம் எப்போ போகணுமோ ரெண்டுமே சேம் டைமில் தான் அச்சீவ் பண்ணுது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, from graph we observe E and I
are in phase. E and I are in phase. Okay, right. சரி இப்போ phasor diagram போட்டோம். இப்போ நம்ம இதுக்கு ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணுறோமோ அதே இதை தான் நம்ம எதுக்கு பண்ணுவோம்? We will do it for the capacitor, pure capacitor and pure inductor. Okay, so phasor diagram. phasor diagram எப்படி போடுறது அப்படின்றத பாருங்க. See, phasor diagram நம்மளோட aim என்னது? What is our aim? To represent these two equations, this AC equations, alternating current equations நம்ம graph visualize பண்ணணும். கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இது நம்மளோட இது எக்ஸு, திஸ் இஸ் ஒய். நான் வந்து எப்படி கிராஃப் போடுவேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் phasor diagramல. அட் டைம் t ஈக்குவல் டு 0 பிளாட்டை ஃபஸ்ட்டு போட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன், தனியாக இன்னொரு டயக்ராம் போடுவேன். இதுக்கு ஒரு தனி டயக்ராம் போட்டதுக்கப்புறம் தான் டைம் டீக்கு ஒரு தனி டயக்ராம் போடுவேன். அட் டைம் t at time t ஓட plot. ஓகே, சரிப்பா, நீங்கள் என்ன கரெக்டாக சொல்லுங்கள், phasor diagramன்றது என்னது? ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பிளாட் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு லெட்ஸ் ட்ரை டு ட்ரா த பிளாட் ஃபார் I0க்கு பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு I0 எடுத்துக்கலாம். I0ஓட மேக்னிடியூடு தான் என்னவாக இருக்கும்? லென்த்தாக இருக்கும். வாட் இஸ் த ஃபேஸ்? வாட் இஸ் த ஃபேஸ் ஃபார் I0? இப்போ நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் இதை போன வீட்டில் டீட்டெயிலாக டீச் பண்ணிட்டேன். இந்த ஃபேஸ் வந்து ஒமேகா டி, ரைட்? t ஈக்குவல் டு 0 அப்போ இதோட ஃபேஸ் என்ன ஆகிடும்? t ஈக்குவல் டு 0 அப்போ இந்த ஃபேஸ் என்ன ஆகும்? t ஈக்குவல் டு 0 அப்போ இந்த ஃபேஸ் என்ன ஆகும்? 0 தானே? அப்போது டீட்டாவோட வேல்யூ, வாட் இஸ் த டீட்டாவோட வேல்யூ? ரெண்டு பேருக்குமே இங்கே டீட்டாவோட வேல்யூ என்னது? ஒமேகா டி தான். t ஈக்குவல் டு 0 அப்போ இந்த theta value will be equal to I0. But length of the phasor, length of the phasor represents what? Peak value. Correct idea. Length of the phasor represents peak value. Okay, இப்போ what is the theta value? theta equal to 0. பாருங்கள், எக்ஸ் எப்போவுமே ஃபேஸோட ஆங்கிள் வந்து வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் தானே சொல்லணும். வாட் இஸ் அ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இயர்? டீட்டாவே ஃபேஸே இல்லையே. theta equal to 0, angle with x axis, phase angle with x axis. கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ இப்போ இது மாதிரி லைன் இருக்கா? இப்போ இது வந்து நம்ம I0 பிளாட் பண்ணிட்டோம் டைம் t ஈக்குவல் டு 0. டைம் t அப்போ இதே எப்படி இருக்கும்? இது டைம் t ஈக்குவல் டு 0. டைம் t அப்போ வாட் வில் பி த ஃபேஸ்? ஒமேகா டி தானே? அப்போ என்ன இருக்கும்? கொஞ்சம் ரொட்டேட் ஆகிருக்கும். புரியுதா இல்லையா? எவ்வளோ இப்போ, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தானே ஃபேஸஸ் ரொட்டேட் ஆகும். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஆங்கிள் மெஷர் பண்ணணும். ஸோ ஒமேகா டி, theta will be equal to omega t. புரியுதா இல்லையா? இதோட லென்த் என்னவாக இருக்கும்? லென்த் ஆஃப் த ஃபேஸர் will be equal to I0. length of the phasor will be equal to I0. புரியுதா இல்லையா? இப்போ அடுத்து நம்மளுக்கு என்னென்னா, இதோட ஃபேஸர் பிளாட் பண்ணிட்டோம். வெயிட் டைம் t ஈக்குவல் டு 0 பிளாட் பண்ண டைம் t அப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன். இப்போ நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், அட் எனி டைம் ஃபேஸர் டயக்ராமை ஒய் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன். y ஆக்சிஸில் ப்ரொஜெக்ஷன், x ஆக்சிஸில் ப்ரொஜெக்ஷன். இது வந்து x ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன். கரெக்டாக இல்லையா? இது y ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் சைனாக இருக்கா காசாக இருக்கா? ஃபங்க்ஷன் இஸ் சைன். அப்போ என்ன பண்ணணும்?
சைனாக இருக்கிறனால நம்ம ஒய் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ஷன் பண்ணணும். இதுதான் I0ஓட வேல்யூ, ஐயோட வேல்யூ அட் எனி டைம். இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த்து தான் எனி டைம் இட் ரெப்ரசன்ட்ஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. புரியுதா இல்லையா? இப்போ இங்கே கூட பாருங்கள், இந்த வெக்டாரை அப்படியே ஒய் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ஷன் பண்ணால் என்ன வருது? இதை அப்படியே ஒய் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ஷன் பண்ணால், ஓகே, இந்த ஒய் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ஷன் பண்ணால் வாட் ஐம் கோயிங் டு ஹேவ் ஐ. இந்த இடத்துல ஐ வேல்யூ இருக்குது. இது இப்படி ரொட்டேட் ஆகி வரும்போது இந்த ஐ என்ன ஆகிடுது, அப்படியே மேலே போகுது. தெரியுதா இல்லையா? சரி, இப்போ இந்த வெக்டார் இப்படி இருக்குப்பா, நான் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறேன், அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன் ஒய் ஆக்சிஸில். இது அப்படியே மேலே கொஞ்சம் ரொட்டேட் ஆகிடுது. எவ்வளோ தூரம்? பை ஆங்குலர் வெலாசிட்டி இட்ஸ் கோயிங் டு ரொட்டேட் பை ஒமேகா. ஆங்குலர் வெலாசிட்டி பை ஒமேகா ரொட்டேட் ஆக போகுது. ஓகே, ஓகே, ஆங்குலர் வெலாசிட்டி பை ஒமேகா ரொட்டேட் ஆகுது. ரைட். ஸோ இங்கேருந்து இப்படி ரொட்டேட் ஆகும்போது இங்கே கீழேருந்து என்ன ஆகிடுது, இதுவும் மேலே போயிடுது. ஓகே, ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆன் ஒய் ஆக்சிஸ் ஏன் பண்ணுறோம்? பிகாஸ் திஸ் இஸ் சைன் ஃபங்க்ஷன். சரி, இப்போ அடுத்து நான் பாருங்கள், இப்போ நான் வந்து ரெசிஸ்டருக்கு பொறுமையாக பண்ணுறேன். பட் கெப்பாசிட்டருக்கும் நம்ம இண்டக்டருக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஏன்னா இதில் என்ன படிக்கிறோமோ அதுதான் அதுவும். கொஞ்சம் நீங்கள் அங்கே அதை அப்படியே அப்ளை பண்ணால் போதும். சரி, கவனிங்க ஃபாஸ்ட். இப்போ வந்து நம்மளுக்கு கரண்ட்டை பிளாட் பண்ணிட்டோம் ஃபேஸர் டயக்ராம். இதே டயக்ராமில் வோல்டேஜும் பிளாட் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், வோல்டேஜோட லென்த் அதிகமாக, கரண்ட்டோட பீக் வேல்யூ அதிகமாக? நம்மளுக்கு யாரோட பீக் வேல்யூ அதிகம்? இஎம்எஃபோட பீக் வேல்யூ தானே அதிகம். ஸோ டைம் t = 0, அதுக்கும் ஃபேஸ் என்னவாக தான் இருக்குது, ஜீரோவாக தான் இருக்குது. ஒமேகா டி ஃபேஸ் ஒமேகா டி இஸ் ஆல்சோ 0. ஸோ இட்ஸ் E0 பெருசு இல்லை. அப்போ அதோட பீக் வேல்யூவோட லென்த்தை அதிகமாக வச்சுருக்கேன். தெரியுதா? அதோட பீக் வேல்யூ லென்த் அதிகமாக வச்சுட்டேன். அதாவது அப்ராக்சிமேட்டாக வச்சா போதும். அதுக்கப்புறம் டைம் t என்ன ஆகும்? இட் இஸ் ஆல்சோ ரொட்டேட்டட் பை சம் ஆங்கிள் தீட்டா. புரியுதா இல்லையா? E0. இப்போ யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டூயிங். ஸோ இப்போ அட் எனி டைம் இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த voltage, at any time we need to find the voltage na sin கொடுத்துருக்கான். ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆன் ஒய் ஆக்சிஸ். ஸோ பீக் அந்த ஹெட்டில் இருந்து அப்படியே ஒய் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன். ஐ வில் கெட் இயர். ஓகே, அதே மாதிரி இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை அப்படியே ஒய் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன். எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ஷன் பண்ண வேண்டாம். ஐ வில் கெட் இ வேல்யூ. ப்ரொஜெக்ஷன் ஆன் ஒய் ஆக்சிஸ் பண்ண வேண்டாம், ப்ரொஜெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் பண்ணால் போதும். ஏன்னா ரெண்டுமே சைனில் இருக்குது. புரியுதா இல்லையா? இந்த length will represents the current, இந்த length will represents the voltage at any time. But these two vectors will simultaneously rotate with same angular theta, angular velocity omega. சரி, இப்போ I think we did everything. அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் புது டேர்ம் இருக்கா? ஓகே, இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பண்ணலாம். சின்ன ப்ராப்ளம். யா, இப்போ நம்ம கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே, they have given some resistance 200 ohm is connected to 220 volt and 50 hertz AC supply. Calculate the RMS value of current in the circuit. அதாவது ஒரு 200 ohm உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் is connected to an AC supply. Find the RMS value கேட்குறேன். அப்புறம் the potential difference between the current and the voltage in the circuit. சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டுக்கும் அப்ளைட் வோல்டேஜ்க்கும் உள்ள இது என்னன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கியூட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்றதை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுங்க. ரெசிஸ்டர் கனெக்டட் டு ஏசி சப்ளைனா இட் மீன்ஸ் நத்திங் பட் வாட், ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். ஆமாவா இல்லையா? இட்ஸ் கோயிங் டு பி அ பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்.
right? இப்போ when I write AC source 200 volt 50 hertz அப்படின்னு கொடுத்துருக்கான் கொஸ்டினில். இப்போ என்ன கேட்குறான், இப்போ இது ஃபஸ்ட்டு இப்படி கொடுத்தா முதல்ல நான் இதை எதை மீன் பண்ணுது நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி இந்த ஃபார்மில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு நோட்டில் இதை சொல்லியிருக்கேன். ஏசி சோர்ஸில் இப்படி கொடுத்தானா இட் மீன்ஸ் வாட், இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் த அப்ளைட் சோர்ஸ் 220 வோல்ட். இது வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ. அப்போ அங்கே 50 ஹர்ட்ஸுன்றது என்னது, எஃபோட வேல்யூ. இப்போ நம்மளுக்கு ஒமேகா தெரியணும்னா என்ன பண்ணணும், 2 pi f is the omega value which is nothing but 100 pi. ஓகே, ஸோ ஒமேகாவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி பீக் வேல்யூன்றது இங்கே என்னது, E0 by √2. இந்த √2 அந்த சைடு கொண்டு போங்க, என்ன ஆகும், you will have E0 is equal to 220 √2. ரைட் ஆர் ராங், இது ஒமேகாவோட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ வாட் இஸ் த அப்ளைட் வோல்டேஜ். இப்போ வந்து என்ன, வெறும் நம்மளுக்கு E0ஓட டேட்டா தெரியும், ஒமேகாவோட டேட்டா தெரியும், வேறு எதுவும் தெரியுமா, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி தெரியலனா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இஷ்டம் தான். யூ கேன் டேக் ஈயோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கலாம், அசம்ஷன் என்னது, applied voltage will be equal to E0 sin omega t. இப்படி எடுத்துக்கலாம். அதாவது இப்படி எடுத்தாலும் தப்பு இல்லை, omega t plus pi by 2 pi by 3 pi by 6 இனிஷியல் ஃபேஸ் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஃபார் சிம்பிளிசிட்டி நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லுதுப்பா, நம்மளா ஒரு ஏசி சோர்ஸை அசியூம் பண்ணுறோம். அதில் வந்து சைன் தான் இருக்கணும், காஸ் தான் இருக்கணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஏன்னா கொஷினில் கொடுக்கல அவன், யூ கேன் டேக் எனி திங். ஸோ சைன் எடுத்தாலும் தப்பு இல்லை, காஸ் எடுத்தாலும் தப்பு இல்லை. இப்போ சைன் ஒமேகா டி எடுத்தாலும் இட் இஸ் ரைட், காஸ் ஒமேகா டி எடுத்தாலும் ரைட். இதில் எல்லாத்துக்கும் சேம் ஆன்சர் தான். ஓகே, ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன வரும், இது வந்து என்னோடய அப்ளைடு வோல்டேஜாக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன கேட்டிருக்கான், நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இது வந்து நம்மளோட அப்ளைடு வோல்டேஜ். வாட் இஸ் த கரண்ட் இந்த சர்க்யூட். நம்மளுக்கு ஓம்ஸ் லா ஃபாலோ பண்ணோம்ல, இங்கே என்ன வோல்டேஜ் கொடுக்குறோமோ அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் ட்ராப் ஆகும் ரெசிஸ்டரில். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதை ஒர்க் அவுட் பண்ணோம் நம்ம, பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட். ஸோ E is equal to I into R. அப்போ I என்ன வரும், என்ன கேட்டிருக்கான் கொஸ்டினில், ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் கேட்டிருக்கான், அப்புறம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கான். E0 sin omega t by R. இதுதானே பீக் வேல்யூ, E0 by R is the peak value. E0 ஓட வேல்யூ என்னது, what is the E0 value? பீக் வேல்யூ தெரிஞ்சால் ஆர்எம்எஸ் வேல்யூ சொல்லிடலாமா. ஃபஸ்ட்டு கரண்ட்டோட, இப்போ கரண்ட்டோட ஆர்எம்எஸ் வேல்யூ கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு பீக் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 220 இதோ இருக்குல்ல, E0ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 220 √2 by ஆரோட வேல்யூ என்னது, 200. கரெக்டா. E0 is equal to 220 √2 by ஆரோட வேல்யூ 200. ஸோ கேன்சல் பண்ணுங்கள், வாட் யூ வில் ஹேவ். ஸோ I0ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும், 1.1 √2ன்னு வருமா. I0ஓட வேல்யூ என்ன வரும், I0ஓட வேல்யூ 1.1 √2. ஓகே, சரி. இப்போ இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன், பீக் வேல்யூ. பட் ஆர்எம்எஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்படி போட்டால் நம்மளுக்கு என்ன வரும், ஆர்எம்எஸ் வேல்யூ கிடச்சிருமா. ஸோ 1.1 √2 divided by √2 will give you 1.1. This is the RMS value. இப்போ புரியுதா இல்லையா, இதான் RMS value. At the same time நீங்களே இங்கே பார்த்தோன்னே சொல்லலாம், இது வந்து what is the phase for the current, omega t is the phase here, கரெக்டாக.
அதே மாதிரி அப்ளைடு வோல்டேஜுக்கு நான் என்ன ஃபேஸ் எடுத்திருக்கேன், ஒமேகா டி. ரெண்டுமே என்னவா இருக்குது, சேம் ஃபேஸில் இருக்குது. ஸோ வாட் இஸ் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இன் கேஸ் ஆஃப் அ பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்? They are phase difference is 0. Phase difference is 0. Okay, this is a simple problem but you can learn. சரி, இப்போ அடுத்து கவனிங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் we are going to a pure capacitive circuit. இதுக்கு என்ன பண்ணுமோ அதே தான் பண்ண போகிறோம், பட் குயிக்காக பண்ணலாம். பட் டெரிவேஷன்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும்பா. டெரிவேஷன்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அதாவது நீங்கள் வந்து பியூர் ரெசிஸ்டர், பியூர் கெப்பாசிட்டர் அண்ட் பியூர் இண்டக்டர் சர்க்யூட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்சிஆர் சர்க்யூட் ரொம்ப ஈஸி. ஓகே, பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே, ரெசிஸ்டிவ் சர்க்யூட் இப்போ பண்ணிட்டோம், கெப்பாசிட்டிவும் அதுக்கப்புறம் இண்டக்டிவ் சர்க்யூட் ஈஸியாக பண்ணிட்டீங்கன்னா இந்த இது ரொம்ப ஈஸி. எது, விச் ஒன்? எல்சிஆர் சர்க்யூட் படிப்போம்ல, அது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக படிங்க, புரிஞ்சு. அதுக்கப்புறம் எல்சிஆர் சர்க்யூட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ வந்து இதெல்லாம் கொஷின்ஸில் கேட்குறான். ஓகே, டெரிவேஷன்ஸ் கூட கேட்குறான். ஸோ சர்க்யூட் போட்டலாமா? சர்க்யூட் எப்படி இருக்கும்? திஸ் இஸ் அ கெப்பாசிட்டர் அண்ட் திஸ் இஸ் அ ஏசி சோர்ஸ். ஓகே, திஸ் இஸ் அ கெப்பாசிட்டர் அண்ட் திஸ் இஸ் அன் ஏசி சோர்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்க போகிறோம்னா, வாட் இஸ் த அப்ளைடு வோல்டேஜ்? இப்போ ரெசிஸ்டரில் என்ன படிச்சோமோ அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இஸ் ஈக்குவல் டு இ நாட் sin omega t. இது என்னது? இது நம்மளுக்கு this is the applied voltage. Applied voltage or alternating voltage, AC source னு கூப்பிடலாம். இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் என்னது? alternating. நிறைய பேர் வச்சு you can call it. புரியுதாப்பா? எஸ். சரி, இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு this is the thing we have assumed. இதுதான் நம்மளோட assuming applied voltage. என்னது? என்ன அப்ளைட் வோல்டேஜ் எடுத்துருக்கோம் நம்ம? இஸ் ஈக்குவல் டு இ நாட் சைன் ஒமேகா டி. இதுதான் என்னது? என்னோட அப்ளைடு வோல்டேஜ் நான் எடுத்துக்கினது. ஓகே, இப்போ நல்லா கவனிங்கப்பா. இப்போ எனக்கு வந்து கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன் எனக்கு வேணும். நம்மளோட எய்ம் என்னது? டு ஃபைண்ட் த கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன். ஹவு டு ஃபைண்ட் த கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன். ஸோ இது வந்து நம்மளோட அப்ளைட் வோல்டேஜ். சர்க்யூட்டில் என்ன இருக்குன்னா, சம் கைண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ வில் பி தேர். சர்க்யூட்டில் சம் கைண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அந்த கரண்ட் ஃப்ளோ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். வாட் வில் பி த கரண்ட் ஃப்ளோ? எஸ் பா, கமான். எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு வோல்டேஜை கனெக்ட் பண்ணுறோம். இந்த பேட்ரி, இந்த ஏசி சோர்ஸ் என்ன பண்ணோன்னா, இட் வில் சப்ளை சார்ஜஸ். ஒரு சைடில் ப்ளஸ் க்யூ இருக்குன்னா இன்னொரு சைடில் என்ன ஆகும்? மைனஸ் க்யூ இருக்கும். ஓகே, இந்த பொலாரிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன விஷயம்னா, இந்த டேர்மை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு சின்ன, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இது. ஓகே, when we know charge q on the capacitor, when we know charge q on the capacitor plates,
then we can find the current passing through the capacitor. நல்லா கவனிங்க, இப்போ சார்ஜ் அந்த கெப்பாசிட்டர் தெரிஞ்சிடுச்சுன்னு வைங்க, பிளேட்ஸில் Q, இந்த கரண்ட் போகுதுல கெப்பாசிட்டர் வழியாக இந்த கரண்ட் போகுது பாருங்கள், அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா இல்லையா நான் சொல்ல வர பாயிண்ட்டு? இட்ஸ் அ ட்ரிக் மாதிரி, இட்ஸ் அ ட்ரிக். when we know the charge Q on the capacitor plates, then we can find current I flowing through the capacitor. Current flowing through capacitor. புரியுதா? ஓகே பா, ரைட். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சார்ஜ் அந்த கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கெப்பாசிட்டர் வந்து இந்த பாருங்கள், இந்த சோர்ஸ் வந்து டைரெக்டாக யாரோட கனெக்ட் ஆகிருக்கு? கெப்பாசிட்டரோட. அப்போ வாட் எவர் வோல்டேஜ் இந்த அப்ளைட் சோர்ஸ் என்ன இருக்கோ அதே வோல்டேஜ் தான் என்னவாக இருக்கும்? கெப்பாசிட்டருக்கும் இருக்கும். நம்ம இங்கே என்ன வோல்டேஜ் அப்ளை பண்ணியிருக்குமோ அதே வோல்டேஜ் தான் என்ன இருக்கும்? கெப்பாசிட்டருக்கும் இருக்கும். புரியுதா இல்லையா? நம்ம என்ன வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோமோ அதே வோல்டேஜ் தான் கெப்பாசிட்டருக்கும் இருக்கும். ஓகே, ஸோ கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய சார்ஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சார்ஜ் ஆன கெப்பாசிட்டருக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க கெப்பாசிட்டன்ஸ். அப்போது Q is equal to CV ஒரு ரிலேஷன் படிச்சிருக்கீங்களா? ஓகே, Q is equal to CV. ஸோ சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர், potential difference across the capacitor, C is the capacitance. ஸோ ஒரு கெப்பாசிட்டருக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் இஸ் V. இப்போ இங்கே Vக்கு பதில் இங்கே என்ன இருக்குது? நம்மளுக்கு இங்கே என்னவா இருக்குது? V ஈக்குவல் டு E. புரியுதா இல்லையா? பாருங்கள், கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் என்ன வோல்டேஜ் இருக்குது? நம்ம ஏசி சோர்ஸ் அப்ளை பண்ணாலும் அந்த வோல்டேஜ் தான் டைரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம Q கண்டுபிடிச்சாச்சு. வாட் இஸ் த Q வேல்யூ? Q இஸ் ஈக்குவல் டு C இன்ட்டு E. வாட் இஸ் E வேல்யூ? ஈயோட வேல்யூ என்னது? E0 sin omega t. கரெக்டாக இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க, நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், சார்ஜ் தெரிஞ்சிடுச்சுன்னு வைங்க, யூ கேன் ஃபைண்ட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அதை சொல்லலை பாருங்கள். நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் டு ஸ்டடி தட்? என்ன ஃபார்முலாப்பா யூஸ் பண்ணணும்? என்ன பண்ண வேண்டும்? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா I is equal to dq by dt. அதாவது கரண்ட் flowing through the capacitor கண்டுபிடிக்கணும்னா dq by dt. Q is the charge on the capacitor. Q is the charge on the capacitor. Differentiate with respect to time பண்ணிங்கன்னா கரண்ட் கிடச்சிரும். ஓகே, சரி. இப்போ சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர், கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? I is equal to dq by dt. ஓகே, ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். C E0 sin. ஓகே, ஸோ C E0 வெளில எடுத்துருவாங்க. C E0 you try to bring it out sin omega t. இப்போ எதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் வெளில வந்துருமா? ஸோ வெளில எப்படி வரும்? C E0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒமேகான்னு வரும், cos omega t. இது டிஃப்ரென்சியேஷனோட ரிசல்ட், ரைட்? இதிலேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, யூ கேன் சே தட் E0 இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா? சார் ஏன் சார் இப்படி எழுதுறீங்க? ஏன் சார் இப்படி எழுதுறீங்க? இப்போ அதாவது C E0 ஒமேகாவை கேன் ஐ ரைட் லைக் திஸ்? எஸ், ஐ கேன் ரைட் லைக் திஸ். எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா எழுதலாம். இப்போ புரியுதா இல்லையா? எஸ், எழுதலாம். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ என்னோடய கரண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இப்படி கிடச்சிருக்கா? இந்த எனக்கு கிடைச்ச எக்ஸ்ப்ரெஷனில் காஸ் இருக்கா, சைன் இருக்கா? காஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ரெஷனை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதுவேன். இப்படி எழுதலாமா? அதாவது நான் ஆல்ரெடி இந்த ரூலை உங்களுக்கு ஆல்ரெடி பிஃபோராகவே சொல்லிட்டேன். நான் காஸ் ஒமேகா டீன்னு இருந்துச்சுன்னா அதை ரெண்டு விதமாக ரீப்ளேஸ் பண்ணி எழுத முடியும். ரெண்டு விதமாக எழுத முடியும். சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2 இது எழுதினாலும் கரெக்டு தான். அதுக்கப்புறம் எப்படி எழுதலாம்? சைன் பை பை 2 மைனஸ் ஒமேகா டி. எல்லாம் என்னது? ஒன்று தான்.
ஓகே. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபார்முலாஸ். ஸோ காஸ் ஒமேகா டி இருக்க இடத்துல நான் என்ன எழுதலாம் இப்போது? ஐ எம் கோயிங் டு யூஸ் த ஃபஸ்ட் ஒன். இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சைன் ஸோ என்ன வரும் நம்மளுக்கு? சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2. இப்போ புரியுதா இல்லையா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். இதுதான் கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன் நம்ம கண்டுபிடிச்சது. அதாவது நம்ம அப்ளை பண்ணது என்னது? வாட் வி ஹவ் அசியூம்ட், அசியூமிங் த அப்ளைட் வோல்டேஜ். இது வந்து நம்மளோட அப்ளைட் வோல்டேஜ். இது நம்ம அப்ளை பண்ண வோல்டேஜ். ஈக்குவேஷன் 1. இது என்னது? இது நம்மளுக்கு சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட். சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட். இது வந்து அப்ளைடு வோல்டேஜ். வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர்? ரெண்டுமே சேம் தானே. இங்கே எப்போவுமே அது மறந்துடாதீங்க. அசியூமிங் அப்ளைட் வோல்டேஜ். இந்த பாருங்கள், நம்ம என்ன வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோமோ அதே வோல்டேஜ் தான் என்னது? கெப்பாசிட்டர் ஆண்டையும் இட் வில் ட்ராப். ஸோ நம்ம இங்கே என்ன வோல்டேஜோ அதே வோல்டேஜ் தான் அங்கேயும். புரியுதா இல்லையா? திஸ் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கெப்பாசிட்டர் ஆர் த சர்க்யூட். ஓகே. ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் 1 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. ஓகே, நம்ம சர்க்யூட்டில் அப்ளை பண்ண வோல்டேஜ். பட் இங்கே சில பாயிண்ட்ஸை உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். வாட் இஸ் அவர் அப்ளைட் வோல்டேஜ்? இங்கே பக்கத்தில் எழுதிக்கிறேன். அப்ளைட் ஏசி சோர்ஸ். என்ன ஏசி சோர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம்? இஸ் ஈக்குவல் டு E0 sin ஒமேகா டி. கவனிங்க, இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சில விஷயங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸை சொல்லுவீங்க? கேன் யூ ட்ரை டு சே சம் டேட்டா சொல்ல ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். இது ஆல்ரெடி நம்ம எடுத்துக்கிட்டோம். இது வந்து நம்மளோட அப்ளைடு வோல்டேஜ். கரெக்டா? வாட் எல்ஸ் அதர் பாயிண்ட்ஸ் யூ கேன் சே? அப்ளைடு ஏசி சோர்ஸ் இது நம்ம ஆல்ரெடி கொடுத்தது. இப்போ நம்மளுக்கு கிடைச்சது வந்து இதுதான் இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பாயிண்ட் நீங்கள் சொல்ல முடியும்? கமான்பா. ஸோ இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் வாட் இஸ் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்? நம்ம அப்ளைடு வோல்டேஜுக்கு ஒமேகா டி, கரண்ட் இந்த சர்க்யூட்டுக்கு ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2. அப்போ இதுலேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்? வாட் இஸ் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இதுவும் ஈக்குவேஷன் 1 தான். ஓகே, அதனால் திரும்ப அதையே நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எழுதலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட்டை சேர்த்துக்கலாமா? இதில் இன்னொரு பாயிண்ட் சேர்த்துக்கலாம். இருங்க, நான் அந்த விட்ட பாயிண்ட்லேருந்தே திரும்ப வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை சேர்த்துக்கோங்க. இங்கே வந்து சைனுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மொத்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்மை நான் என்னென்னு கூப்பிடலாம்? ஐ கேன் கால் இட் ஆஸ் த பீக் வேல்யூ. ஸோ இதை நான் என்னென்னு கூப்பிட போகிறேன்? பீக் வேல்யூ. வெயிட் பண்ணுங்க. See, the entire term I can call it as peak value. கரெக்டா? இதில் I0ன்றது என்னது நம்மளுக்கு? I0 is nothing but E0 by 1 by omega c ன்னு வந்திருக்கா? I0 is equal to E0 by 1 by omega c. இந்த 1 by omega c-யை இந்த இடத்துல நான் என்ன கூப்பிட போகிறேன்னா, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் வந்து வைக்க போகிறேன். இட் இஸ் கால்ட் as what?
E naught by XC. அந்த XCன்றது என்னன்னா இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் 1 by omega C. இப்போ இதை வந்து they are going to call it as capacitive reactance. Capacitive reactance. Unit என்னது unit in ohm தான். இப்போ what is the role of ohms? ஒரு சர்க்யூட்டில் நம்ம இவ்வளோ நாள் ஓம்ஸ் பற்றி படிக்கிறோம் கரெக்டாக இல்லையா ஓமை பற்றி படிக்கிறோமா இல்லையா எஸ் we are studying about ohm. ஓம் என்ன பண்ணும் ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஓம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் வைக்கிறது பதிலாக இங்கே என்ன கூப்பிட்றான் ரியாக்டன்ஸ்னு பேர் வைக்கிறான். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ், எல்லாம் ஒன்று தான். ரெசிஸ்டன்ஸோட ரோல் என்னவாக இருந்துச்சு இட் வில் ட்ரை டு அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் சர்க்யூட். கரெக்டாக இல்லையா நான் சொல்கிற பாயிண்ட். இப்போ முன்னாடி நம்ம வந்து ரெசிஸ்டர் படித்தோம் படித்தோமா இல்லையா இந்த ரெசிஸ்டரோட ரோல் என்னது வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் ரெசிஸ்டர் எபிலிட்டி டு அப்போஸ் த கரண்ட் ஃப்ளோ. கரண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுற வேலையை பார்க்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ். சர்க்யூட்டில் கரண்ட் போச்சுன்னா கரண்ட்டோட வேல்யூ டிக்ரீஸ் பண்ண முயற்சி பண்ணும். அதுதான் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. அதோட யூனிட் வந்து ஓம். அதே ரோலை தான் யார் பண்ணுவான்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இட் ஆல்சோ ட்ரைஸ் டு டிக்ரீஸ் த கரண்ட் ஃப்ளோ இன் அ கெப்பாசிட்டிவ் சர்க்யூட். ஒரு கெப்பாசிட்டர் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து 1 by omega C is the resistance offered. ரியாக்டன்ஸ்னு கூப்பிட்றோம் பட் அதோட ரோல் அதோட யூனிட்டே என்னது வாட் இஸ் த யூனிட் ஆஃப் இட் இட்ஸ் சிம்ப்ளி த ஓம். அதனால் ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் எப்படி படிச்சிங்களோ அது வந்து ரெசிஸ்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டருக்கு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்ன்றது கெப்பாசிட்டருக்கு. அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் பேர் வைக்க மாட்டான், அதுக்கு பதில் அதுக்கு பேர் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கான். தட் இஸ் த பாயிண்ட் யூ நீட் டு டேக் ஹியர். ஓகே ஸோ இதுதான் இப்போ ரிலேஷன். ஸோ இதை வந்து நான் என்ன கூப்பிடலாம் ஈக்குவேஷன் 2. ஓகே ரைட் திஸ் இஸ் இட். எனி டவுட்? ஸோ இது நம்ம அப்ளை பண்ண வோல்டேஜ் கரண்ட் இந்த சர்க்யூட் தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம இதில் வந்து கன்க்ளூஷன்ஸ் ட்ரா பண்ணலாமா சில ரிசல்ட்ஸை வி ட்ரை டு கெட். இப்போ பாருங்கள் பீக் வோல்டேஜுக்கும் பீக் இஎம்எஃப்க்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா. வாட் இஸ் அவர் ஏமாக இருந்துச்சு நம்மளோட ஏம் முன்னாடி என்ன இருந்துச்சு இஎம்எஃப் அப்ளைடு இஎம்எஃப் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டு பீக் வேல்யூ இருக்கக்கூடிய ரிலேஷன். இதுக்கும் E0க்கும் I0க்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா. அட் த சேம் டைம் நம்ம வந்து ரியாக்டன்ஸையும் இந்த தடவை கண்டுபிடிச்சிட்டோம். அதோட யூனிட் வந்து ஓம் XC அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்து எனக்கு 2 வேலை தான் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா கிராஃப் பிட்வீன் E and I அண்ட் ஃபேஸை டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஓகே சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு பிளாட்டை நம்ம பிளாட் பண்ணிடலாம். என்னென்னா அது லாஸ்ட்டாக பண்ணலாம். ஓகே இப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் சம் கன்க்ளூஷன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 அப்படின்னு போடுங்க. கன்க்ளூஷன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2. 1 and 2லேருந்து we are going to come to one conclusion. என்ன கன்க்ளூஷன்? இப்போ வாட் இஸ் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஹியர் ஃபார் த கரண்ட் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2. இதுக்கு ஒமேகா டி. அப்போது phase difference between I and E is pi by 2. இப்போ கரெக்டாக இல்லையா? இது ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2, இது ஒமேகா டி. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா பை பை 2 தானே வரும். ஸோ கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பை பை 2. ஆனால் இங்கே எது கவனிக்கணும்னா இதில் எது அதிக வேல்யூ எடுக்கும்? இந்த கரண்ட் அதிக ஃபேஸ் எடுக்கும். இப்போ டைம் t = 0, 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட் அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதோட ஃபேஸ் அதிகமாக இருக்குமா, இதோட ஃபேஸ் அதிகமாக இருக்குமா? which will have the more value? சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் எதுக்கு அதிக வேல்யூ இருக்கும்? இந்த ஃபேஸுக்கு அதிகமாக இருக்குமா, இந்த ஃபேஸ் அதிகமாக இருக்குமா? இதில் ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் பை பை 2 இருக்குது. அப்போது என்ன சொல்லணும்னா இங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஐக்கும் ஈக்கும் பை பை 2 தான். ஐக்கும் ஈக்கும் பை பை 2 தான்.
கூட நம்ம என்ன சொல்லணும்னா and also current I leads the applied voltage E by pi by 2. okay, current is leading the voltage அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். புரியுதா? current is leading the voltage by pi by 2. current is leading the voltage by pi by 2 அப்படின்றத நீங்கள் சொல்லணும். புரியுதா இல்லையா? current is leading the voltage by pi by 2. phase difference is pi by 2 இருந்தாலும் எது லீடு எது லேக்னு சொல்லணும். இதே ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். E lags behind current by pi by 2 இப்படியும் சொல்லலாம். ரெண்டும் சேம் அர்த்தம் தான் குறிக்கும். ஓகே, இப்படி சொன்னாலும் ஒன்று தான், இப்படி சொன்னாலும் ஒன்று தான். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா we are going to இது வந்து conclusion from the graph 1 and 2. அதுக்கப்புறம் இந்த graph 2ல இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அதை வச்சு இன்னொரு கன்க்ளூஷன் பண்ணலாம். இங்கே நம்மளுக்கு என்ன கிடைச்சது? எக்ஸின்றது என்ன கிடைச்சது? 1 by c ஒமேகா. கரெக்டா? யூனிட் என்னது? யூனிட் இன் ஹோம். யூனிட் இன் ஹோம். கரெக்டா? யூனிட் வந்து ஓகே, யூனிட் இன் ஹோம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் கிராஃப் பிளாட் பண்ணுங்க, என்ன வரும்? கிராஃப் எப்படி வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒமேகா. இப்போ ஒமேகான்றது நம்ம அப்ளைடு ஃப்ரீக்வன்சி தானே, நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்குது, மறந்துடாதீங்க. ஒமேகா இட் இஸ் இன் அவர் கண்ட்ரோல், வி ஆர் அப்ளைங் தட். நம்ம சர்க்யூட் ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுறோம்? அப்ளைடு வோல்டேஜ்னு தான் ஆரம்பிக்கிறோம். ஒமேகா இ நாட், ஈலாம் என்னது? நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ். ஓகே, ரைட்டா? சரி, இப்போ இ லேக்ஸ் பிஹைண்ட் ஐ பை 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 2. இப்போ திஸ் இஸ் நத்திங் பட் த applied frequency and this is what? xc. இப்போ கிராஃப் வந்து நம்மளுக்கு எப்படி வரும்? ஒமேகா 0 எடுத்துச்சுன்னா, ஒமேகா when it is 0, the xc, the capacitive reactance capacitive reactance will be இது. கிராஃப் வந்து இப்படி வரும். புரியுதா இல்லையா? ஓகே, xc is inversely proportional, not directly proportional. ஸோ இது வந்து இன்ஃபினிட்டியை ரீச் பண்ணும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. புரியுதா இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன சொல்லலாம்? ஆஸ் ஒமேகா இன்க்ரீசஸ் என்ன ஆகுது? இப்போ ஒமேகா வாட் இஸ் த ரோல் ஆஃப் எக்ஸி? அது வந்து ஒரு ஹோம் தான், அது ஒரு கரண்ட்டாக அலோவ் பண்ணக்கூடாத ஒரு எபிலிட்டி. இதுலேருந்து இங்கே பாருங்கள், இந்த கண்டிஷன். இப்போ நான் இந்த கிராஃபை பிரிச்சுக்கிட்டேன்னா, at low omega xc, இப்போ கவனிங்க, at low omega xc is large. okay, so capacitor இப்போ one minute.
Yeah, correct. Capacitive reactance at low omega, xc is large. கரெக்டா? அதோட ரியாக்டன்ஸ் வந்து ரொம்ப அதிக வேல்யூ. ஓகே, ரொம்ப அதிக வேல்யூ. Wait. I will give you a proper statement. Just wait. இப்படி சொல்லணும். இது வந்து லோ ஃப்ரீக்வன்சியா ஹை ஃப்ரீக்வன்சியா? அட் லோ ஃப்ரீக்வன்சி இது இப்படி எழுதுறது கரெக்டாக இருக்கும். அட் லோ ஃப்ரீக்வன்சி xc is large. கரெக்டா இல்லையா? இந்த கிராஃப்லேருந்து பார்த்தோன்னா சொல்ல முடியுதுல, இது வந்து லோ ஒமேகா இருக்கக்கூடிய ரீஜன், இது வந்து ஹை ஒமேகா இருக்கக்கூடிய ரீஜன். ஸோ லோ ஒமேகா இருக்கிற இடத்துல எப்படி இருக்குது? லோ ஒமேகா இருக்கிற இடத்துல எக்ஸி ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே ஹை ஒமேகா இருக்கிற எக்ஸி இருக்கிற இடத்துல கம்மியாக இருக்குது. ஸோ அட் லோ ஃப்ரீக்வன்சி எக்ஸி இஸ் லார்ஜ், தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டு த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இஸ் மோர். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா, கெப்பாசிட்டர் allows low frequency current. கரெக்டா இல்லையா? அப்படி சொல்லலாம்ல. கரண்ட் அனுப்புது, பட் ஆனால் லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட் வந்து இங்கே I0ஓட வேல்யூ இஸ் லோ, மறந்துட வேண்டாம். இப்போ I0ஓட எக்ஸ்பிரஷன் என்னது? வாட் இஸ் I0ஓட எக்ஸ்பிரஷன்? சி ஒமேகா இன்ட்டு E0. கரெக்டா? நம்மளுக்கு இங்கே ஒமேகா கம்மியாக இருக்குது, அப்போ I0ஓட வேல்யூ கம்மி தானே. பாருங்கள், இங்கே ஒமேகா நான் கம்மியாக எடுத்திருக்கேன், எக்ஸி அதிகமாக இருக்கும், ஏன்னா அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னல். I0ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? அதுவும் கம்மியாக தானே இருக்கும். ஸோ புரியுதா இல்லையா? ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, நம்ம வந்து லோ ஃப்ரீக்வன்சி கண்டிஷனை அனலைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸி லார்ஜாக இருக்குது, I0 வந்து கம்மியாக இருக்குது, மேக்ஸிமம் பீக் கரண்ட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களால் என்ன கன்க்ளூஷன் சொல்ல முடியும்? த கெப்பாசிட்டர் இஸ் அலோவிங் வாட்? லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட்டை நல்லா அலோவ் பண்ணுது. வெயிட் அது ஸ்மால் மிஸ்டேக் சொல்ல முடியாது. ஐ மேட் அ பிக் மிஸ்டேக். என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இட் பிளாக்ஸ்னால் மொத்தமாக கிடையாது, இட் ரெடியூசஸ் த ஓகே பிளாக்ஸ்ன்னு சொல்கிறான், கம்ப்ளீட்டாக பிளாக் கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், at a high frequency omega xc is low. கரெக்டாக இல்லையா? நீங்கள் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி கரண்ட்டை நம்ம அப்ளை பண்ணுற ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, நம்ம அப்ளை பண்ணுற ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ஹை வேல்யூ எடுத்தோம்னா எக்ஸியோட வேல்யூ கம்மி, பட் I0ஓட வேல்யூ இஸ் வாட்? I0 இஸ் ஹை, நல்ல கரண்ட் போகும். இதுலேருந்து உங்களால் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும்? கெப்பாசிட்டர் tends to allow high frequency current. ஹை ஃப்ரீக்வன்சி கரண்ட்டை நல்லா அலோவ் பண்ணுது. எப்போது? இன் கேஸ் ஆஃப் ஹை ஃப்ரீக்வன்சி. புரியுதா இல்லையா? ஸோ கெப்பாசிட்டர் டென்ஸ் டு அப்படின்னு எழுதிக்கோ. டென்ஸ்னா இட் இஸ் லைக் இட் இஸ் ட்ரைங் டு பிளாக்.
Okay, right. I think now it is very clear. Tends to allow, tends to block in this case. Okay, சரி இப்போ நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து கிராஃப்ஸ் மட்டும் போட்டால் போதும். கிராஃப்ஸ் அண்ட் ஃபேஸர் டயக்ராம். யாருக்கா டவுட்ஸ் இருக்கா இதில்? ஸோ ஃபார் எனி டவுட்? Hey Gautam, Gautam you are there or not? I don't know. Gautam you are there? Hi சொல்லுங்க பார்க்கலாம். Hi Gautam, you are there? You put a hi message. சரி இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். What I am going to do. Hey வெயிட்ப்பா இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது இதில். என்னென்னா at omega 0 pa omega na angular frequency, the wave form, right? Omega இருந்துச்சுன்னா angular frequency ஒரு repeated periodic motion மாதிரி நம்ம சொல்கிறோம்ல. at omega 0 னா இதுக்கு என்ன அர்த்தம்? frequency is also 0. omega is equal to 2 pi f தானே. omega 0 னா என்ன அர்த்தம்? f also 0. omega 0 னா அது எதை represent பண்ணுது? DC. then it represents DC voltage. பா புரியுதா இல்லையா? DC சோர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை DC. ஓகே, DC டைரக்ட் வோல்டேஜ். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு வோல்டேஜ் இருக்குது. கவனிங்க ஃபாஸ்ட். திஸ் இஸ் அ வோல்டேஜ். என்கிட்ட 2 வோல்டேஜ் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு வோல்டேஜ் இப்படி இருக்குது. ஓகே, இன்னொரு வோல்டேஜ் இப்படி இருக்குது. யூ டெல் மீ, இது வந்து டிசி தானே, டைரக்ட் வோல்டேஜ் தானே இது வந்து டிசி சோர்ஸ், இது வந்து ஏசி சோர்ஸ். அதாவது டைம் வெர்சஸ் அப்ளைட் வோல்டேஜ் போடுறேன். புரியுதா இல்லையா? ஜஸ்ட் ஒரு வோல்டேஜ் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இது டைம் அண்ட் திஸ் இஸ் வோல்டேஜ். இங்கே வந்து சைனசாய்டெல்லாம் வேரி ஆகுதா? வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி இயர்? இங்கே ஒமேகாவும் நாட் ஈக்குவல் டு 0, எஃப் இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு 0. ஆனால் ஒரு டிசி சோர்ஸ்ன்றது இன் ஜென்ரல் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஒன். இங்கே ஒமேகா 0ன்றது இட்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் அ டிசி சோர்ஸ். அதுக்கு என்ன அர்த்தம்னா எஃபோட வேல்யூ 0. ஏன்னா அது ரிப்பீட்டே ஆகாது. ஓகே, the per unit time it does not repeats. ஸோ அதனால் என்னது? ஒமேகா 0 frequency is also 0. புரியுதா இல்லையா? ஸோ ஒமேகா 0 f0 இட் ரெப்ரசன்ட்ஸ் அ டிசி வோல்டேஜ். புரியுதா? அதனால தான் நான் இங்கே என்ன சொல்கிறேன், அட் ஒமேகா 0 அண்ட் f0 இட் ரெப்ரசன்ட்ஸ் அ டைரக்ட் வோல்டேஜ். புரியுதா இல்லையா? சரிப்பா, இதான் பாயிண்ட்டு. இப்போ இந்த இடத்துல வாட் இஸ் எ எக்ஸி வேல்யூ? எக்ஸியோட வேல்யூ என்ன ஆகிடும்? 1/c ஒமேகா. இட் வில் பி இன்ஃபினைட் ரியாக்டன்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? இன்ஃபினைட் ரியாக்டன்ஸ்னால் என்னது? இது என்ன யூனிட்டில் மென்ஷன் பண்ணும்? இன் ஓம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தமாக கரண்ட்டே அனுப்பாது. ஸோ ஒரு கெப்பாசிட்டர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி கரண்ட்டாக அனுப்புது. அட் த சேம் டைம் ஒரு கெப்பாசிட்டர் வந்து லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட்டாக அனுப்புது. ஆனால் எந்த கரண்ட்டை அனுப்பலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டசன்ட் அலோவ் வாட்? ஒரு டிசி கரண்ட்டை இட் இஸ் நாட் அலோவிங். ஓகே, ஏசி ஃப்ரீக்வன்சி கரண்ட்டை அனுப்புது, ஹை ஃப்ரீக்வன்சி. அதுவும் லோ ஃப்ரீக்வன்சி அனுப்பலை. அதுவும் ஃப்ரீக்வன்சி இல்லாத இடத்துல, ஒமேகா 0வாக இருக்கிற இடத்துல சுத்தமாக என்ன பண்ணல, அந்த இதுவே கரண்ட் ஃப்ளோவே அனுப்பலை. ஓகே, இட் இஸ் இன்ஃபினைட் இம்பிடன்ஸ். ஓகே, இந்த இடத்துல I0ஓட வேல்யூ என்ன வரும்? வாட் இஸ் I0 வேல்யூ? I0 வேல்யூ வில் ஆல்சோ பி 0 இயர். புரியுதா இல்லையா? ஸோ பீக் வேல்யூவே இருக்காது, கரண்ட்டே இருக்காது. நோ கரண்ட் த்ரூ கெப்பாசிட்டர். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஞாபகப்படுத்தி பாருங்கள். டிசி சர்க்யூட்ஸில் கரண்ட் கெப்பாசிட்டர் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் உங்களுக்கு இன்ட்டு கொடுத்துட்டேன். அங்கே இதே மாதிரி கண்டிஷன் தான் வரும். ஓகே, சரிப்பா. இப்போ வந்து இதுலேருந்து என்ன சொல்ல முடியுதுன்னா, லாஸ்ட்டாக ஒரே ஒரு கன்க்ளூஷன். கெப்பாசிட்டர் acts like a high pass filter.
high pass filter. இது வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரிப்பா. ஓகே, ஏசி சர்க்யூட்டில் கெப்பாசிட்டர் என்ன மாதிரி ஆக்ட் ஆகுது? ஹை பாஸ் ஃபில்டர். பேர்லேயே இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு டிவைஸ். இது ஹை பாஸ் ஃபில்டர்ன்றது இட்ஸ் அ டிவைஸ். அது என்ன பண்ணுன்னா ஹை ஃப்ரீக்வன்சியை அலோவ் பண்ணும், லோ ஃப்ரீக்வன்சியை அலோவ் பண்ணாது. இப்போ இந்த இடத்துல கெப்பாசிட்டர் வந்து நம்மளுக்கு எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு? கெப்பாசிட்டர் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்னா ஹை ஃப்ரீக்வன்சி கரண்ட்டை அனுப்பியிருக்கு, லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட்டை அனுப்பல. அதுவும் சுத்தமாக ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா கரண்ட்டே இல்லை. ஸோ பேசிக்காக கெப்பாசிட்டர் இங்கே என்னவாதி ஆக்ட் ஆகிருக்கு? ஹை பாஸ் ஃபில்டர். புரியுதா இல்லையா? ஸோ தட் இஸ் த பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கெப்பாசிட்டருக்கு பார்த்தோம். இன்னும் நம்மளுக்கு சில டயக்ராம்ஸ் மட்டும் இருக்குப்பா, நான் குயிக்காக போட்டுடுறேன். ஓகே, நம்மளுக்கு இன்னும் என்ன கிராஃப் இருக்குது? இன்னும் நம்மளுக்கு அதாவது IE versus omega t. ஓகே, this is omega t and this is E. first E plot பண்ணிடலாமா? E ஓட கிராஃப் எப்படி வரும்? E வந்து நம்ம சைன் தானே எடுத்துக்கணும். what is E we have got? E0 sin omega t. I க்கு என்ன கிடைச்சது? I is equal to I0 cos என்ன எடுத்துக்கலாம்? I0 cos omega t. கரெக்டாக? பேசிக்காக நம்ம ஃபைனலாக எப்படி எழுதணும்? நம்ம இங்கே என்ன அசியூம் பண்ண போகிறோம்னா I0 ஓட வேல்யூ இஸ் லெஸ் தென் E0 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா எதர் வே இட் கேன் பி. ஸோ நான் E0 வந்து லெஸ் தென் எடுத்தேன். திஸ் இஸ் அன் அசம்ஷன். மாறி கூட இருக்கலாம், சில டைம் இருக்கலாம். ஓகே, எப்போவுமே எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் அன் அசம்ஷன். கிராஃப் போடும்போது எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த அசம்ஷனோடய போடலாம், எதுவும் தேர் இஸ் நோ ப்ராப்ளம் ஹியர். ஸோ இப்போ பாருங்கள் கிராஃப் எப்படி வரும்னு. ஓகே, ஒரு சைக்கிள் மட்டும் நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ இது வந்து யாரோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஈயோடது. இப்போ இதே வந்து இஃப் ஐ பிளாட் ஃபார் கரண்ட்டுக்கு போட்டிங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இயர். ஓகே, yeah, correct. இது பை, இது 2 பை, இது பை பை 2, இது 0. இப்போ புரியுதா இல்லை? இது எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இது வந்து காஸ் கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணுது, which is nothing but இப்போ புரியுதா இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ எக்ஸ்பிரஷன். ஸோ இது வந்து கிராஃபு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு வந்து இம்பிடன்ஸ் டயக்ராம் we need to put, சாரி ஃபேஸர் டயக்ராம். ஓகே, ஃபேஸர் டயக்ராம் எப்படி போடுறதுன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நான் டைம் t = 0 இது போட போகிறதில்ல. ஓகே, நான் உங்களுக்காக போடுறேன். டைம் ஆயிடுச்சு, பிகாஸ் we need to complete soon. இப்போ கவனிங்க, நம்மளுக்கு கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இருக்குது. t = 0 போட்டிங்கன்னா இது என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு EMF பிளாட் பண்ணிடலாம். t = 0. I0 பெருசா E0 பெருசா? ஓகே, E0 தான் பெருசு. இப்போ வாட் இஸ் அ ஃபேஸ் ஃபார் இது அட் டைம் t = 0 பிளாட். இது அட் டைம் t = at time t = 0 plot இப்படி வரும். இதே டைம் t அப்போ என்ன ஆகிடும்? இட் ஹவ் டர்ன்ட் பை
some amount. Theta equal to omega t. Okay, so this is the expression. ஆனால் நல்லா கவனிங்க, இப்போ நான் வந்து இதோட பிளாட் வரைய போகிறேன், கரண்ட்டோடது. கரண்ட்டுக்கு வந்து வாட் இஸ் த ஃபேஸ்? கரண்ட்டுக்கு என்ன ஃபேஸ் வரும்? கரண்ட்டுக்கு வந்து ஒமேகா டி ப்ளஸ் பை பை டூ. அப்போ கிராஃப் எப்படி வரும்? டைம் டி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ என்னப்பா வரும்? டீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி ப்ளஸ் பை பை டூக்கு டி ஈக்குவல் டு ஜீரோ போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? யூ வில் கெட் பை பை டூ. இப்படி வருமா? இனிஷியலாகவே அதுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கணும், பை பை டூ. அதாவது ஆங்கிள் எப்போவுமே எங்கேருந்து மெஷர் பண்ணணும்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து யூ நீட் டு மெஷர் த ஆங்கிள். இட் வில் பி பை பை டூ. ப்ளஸ் பை பை டூ இருக்குது, அதனால் ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மெஷர் பண்ணேன், பிகாஸ் இட் இஸ் பாசிட்டிவ். அதே நெகட்டிவ் மைனஸ் பை பை டூ இருந்தால் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அப்படியே நெகட்டிவ் டைரக்ஷன் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பண்ணியிருப்பேன். இது ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணியிருக்கேன், அது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பண்ணியிருப்பேன். Okay, so this is the and this is what? This is the I naught value. புரியுதா? ஸோ இது வந்து I naught and this is E naught. டைம் t equal to 0. பட் எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து டைம் t பிளாட்டை போடுறீங்கன்னா அதே ஓகே தான். ஓகே, இப்போ என்னென்னா ரெண்டு பேருமே இட்ஸ் கோயிங் டு ரொட்டேட் பை அன் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ஒமேகா. ஸோ நல்லா கவனிங்க, இதுக்கும் ஒமேகா தான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, இதுக்கும் கரண்ட்டுக்கும் வோல்டேஜ் ரெண்டு பேருக்குமே என்னது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா தான். அப்போது இது எவ்வளோ ரொட்டேட் ஆகிருக்கோ அதளவு அதுவும் ரொட்டேட் ஆகிடும். இனிஷியலாக வாட் இஸ் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்? இது இஎம்எஃப், இது கரண்ட், ரெண்டுத்துக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பை பை டூ இருக்குது. ஸோ இப்போ பிளாட் ஃபார் இது வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும்? திஸ் இஸ் ஐ நாட். ஓகே, வாட் இஸ் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்? பை பை டூ. ரெண்டு பேருமே இப்போ எவ்வளோ ஆங்கிளில் ரொட்டேட் ஆகுறாங்க, எவ்வளோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியில் ஒமேகாவில் ரொட்டேட் ஆகும். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போ ரெண்டு பேருமே சைன் தானே, இதுவும் சைன் ஒமேகா டி, இதுவும் சைன் ஒமேகா டி. அப்போது அட் எனி டைம் நான் என்ன பண்ணணும்? இது அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆன் ஒய் ஆக்சிஸ், இது அப்படியே ப்ரொஜெக்ஷன் ஆன் ஒய் ஆக்சிஸ். இது ஐ கொடுக்கும், இது ஈயோட வேல்யூ கொடுக்கும். ஸோ பிகாஸ் இட் இஸ் அ சைன் ஃபங்க்ஷன். நீங்கள் இதை காசு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, நம்ம ஒமேகா டி வச்சு தான் பண்ணியிருக்கோம், ஒமேகா டி ப்ளஸ் பை பை டூ வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே சைன் தான். ஸோ இட் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆன் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இதுதான் பிளாட்டு. இது வந்து அட் டைம் டி. ஸோ இப்போ ரெண்டு கிராஃப்மே பிளாட் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா we need to talk about inductor circuit. குயிக்காக போடுறேன் நான், pure inductor circuit. This is an inductor of inductance L. நம்மளோட applied voltage வந்து இதுதான். இப்போ வாட் எவர் நம்ம படித்தது கெப்பாசிட்டருக்கும் ரெசிஸ்டருக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷனோ அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதுக்கும், ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் வரும். ஐ வில் லெட் யூ நோ தட். ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஏம் என்னென்னா கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது. டு ஃபைண்ட் ஐ எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இண்டக்டரில் நல்லா கவனிங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எழுதிக்கோங்க. See, when at time t equal to 0, at time t equal to 0, when circuit is closed, okay,
என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, I will explain. இப்போ கவனிங்க, இந்த சர்க்கியூட்டை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது கீயை க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதாவது சர்க்கியூட்டில் ஃபஸ்ட்டு நான் இண்டக்டரை ஏசி சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணும்போது, தட் இஸ் க்ளோஸ்டு சர்க்கியூட், அதை தான் சொல்கிறேன். சர்க்கியூட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சர்க்கியூட்டில் ஏசி கனெக்ட் பண்ணியிருக்கனால கரண்ட் வில் ட்ரை டு இன்க்ரீஸ் த்ரூ த இண்டக்டர். பட் ஆனால் அது வழியாக என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் வில் பாஸ், ரைட்? தேர் பை டியூ டு த பேக் EMF is present. But due to back EMF present in the circuit, back EMF ன்றது என்னன்றது உங்களுக்கு தெரியும். அந்த காயில் வழியாக போகக்கூடிய கரண்டால் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் நடக்கும். தேர் பை அண்ட் பேக் EMF will try to oppose the change according to Faraday law, இல்லையா? ஸோ ஒரு பேக் EMF கிரியேட் ஆகும் கரண்ட் இன்க்ரீஸ் ஆக ட்ரை பண்ணும்போது. ஸோ திஸ் பேக் EMF will basically try to what? இப்போ நம்மளோட அப்ளைடு வோல்டேஜ் வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணுது? அப்ளைடு வோல்டேஜ் இஸ் ட்ரைங் டு இன்க்ரீஸ் த கரண்ட். ஓகே, ட்ரை டு இன்க்ரீஸ் த கரண்ட் வேல்யூ. ஆனால் என்ன ஆகுது, நம்மளோட பேக் EMF இஸ் ட்ரைங் டு டிக்ரீஸ் த, ஏன்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் நடக்கும்ல. ஸோ இது வந்து நம்மளோட பேக் EMF, இது நம்மளோட அப்ளைடு EMF. ஸோ இது டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும், ஏன்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை அவாய்ட் பண்ணுறது. ஸோ எண்ட் ஆஃப் த டே சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா த பேட்ரி வில் டூ அன் EMF ஒர்க் டன். த பேட்ரி வில் சப்ளை அ வோல்டேஜ் which is equal and opposite to what? இப்போ சர்க்கியூட்டில் எண்ட் ஆஃப் த டே கரண்ட் போகணும் அப்படின்னா the applied voltage should be equal and opposite to what? back EMF அப்படின்னு சொல்கிறான். புரியுதா இல்லையா? அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கோங்க. But to maintain flow of current in the circuit, flow of current in the circuit, the applied voltage E should be equal and opposite to what? Applied to the back EMF. புரியுதா இல்லையா? இதுதான் ஐடியா இங்கே. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு ஸ்டார்ட் த டெரிவேஷன். நம்மளோட எய்ம் என்னது? டு ஃபைண்ட் த கரண்ட் இயர். இந்த கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி ஈயோட டெஃபினேஷன் தெரியும், -L di/dt படிச்சிருக்கோமா? -L di/dt தானே டெஃபினேஷனு. இது வந்து நம்மளோட கண்டிஷன் ஃபாலோட், அது வந்து நம்மளோட டெஃபினேஷன். this is condition followed and this is what? definition இது. ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும்? இப்படி வருமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்?
கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேஷன் பண்ண வேண்டியதான். நம்மளோட எய்ம் வந்து கரண்ட் கண்டுபிடிக்கிறது. வாட் இஸ் டிஐ? இப்போ நம்ம இன்டியூஸ்டு அப்ளைடு வோல்டேஜ் என்ன அசியூம் பண்ணி வச்சுருக்கோம்? E = E0 sin omega t by L dtன்னு வருதா? இதை நான் இன்டகிரேஷன் பண்ண போகிறேன். 0 to t 0 to I0 I. ஓகே, டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ கரண்ட் 0, டைம் t அப்போ கரண்ட் I. ஸோ நான் இன்டகிரேஷன் பண்ணுறேன். இந்த இன்டகிரேஷன் பண்ணால் எனக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E0 by L minus cos omega t அப்படின்னு வருது. ஓகே, ஸோ மைனஸ் காஸ் ஒமேகா டின்னு வருது. ஓகே, இப்போ நான் வந்து இதை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத கவனிங்க. இப்போ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? காஸ் ஒமேகா டியை வேறு மாதிரி எழுதலான்னு சொல்லியிருக்கேனா? காஸ் ஒமேகா டியை இப்படி எழுதலான்னு சொல்லியிருக்கேனா? sin pi by 2 மைனஸ் ஒமேகா டின்னு எழுதலாமா? இதுலேருந்து மைனஸை வெளில எடுங்க. இதுலேருந்து மைனஸ் வெளில எடுத்திங்கன்னா என்ன வரும்? மைனஸ் சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை 2 வருமா வராதா? இங்கேருந்து ஒரு மைனஸ் வெளில எடுத்தால் வந்துடும். ஸோ இதுலேருந்து நம்மளால் இந்த மைனஸை அவுட் சைட் கொண்டு வாங்க. வாட் யூ வில் ஹேவ் இஸ், யூ கேன் ரைட் இட் அஸ் வாட், அந்த மைனஸை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் காஸ் ஒமேகா டி என்னென்னு எழுதலாம்? சைன் ஒமேகா டி minus pi by 2. Okay, so this is the current in the circuit. இதில் ஃபர்தராக என்னென்ன பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த டேர்மை வந்து இப்போ எனக்கு கிடைச்ச ஆன்சர் இதுதான் கிடைச்சிருக்கு. ஓகே, இதை நான் இப்படி I0ன்னு எழுதலாமா? I0ஓட வேல்யூ என்னது? E0 by L. இப்போ புரியுதா இல்லையா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் யூ ஆர் ஹேவிங். ஸோ திஸ் இஸ் த பீக் வேல்யூ ரிலேஷன். ஆனால் இங்கே ஒரே ஒரு டேர்ம் மிஸ் ஆகுதே, என்னது அது? இங்கே ஒரு ஒமேகா வரும். ஓகே, இப்போ போன தடவை மாதிரி இந்த டேர்ம், இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல, இந்த டேர்மை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E0 by XL அப்படின்னு சொல்லுவோம். போன தடவை எக்ஸின்னு சொன்னோமா? நல்லா கவனிங்க. I0 is equal to E0 by போன தடவை எக்ஸின்னு போட்டோம். E0க்கு டினாமினேட்டரில் இருக்கிறத எக்ஸின்னு போட்டோமா? இது அதே இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்? XL போட்டிருக்கேன். ஸோ இங்கே என்னென்னா XL is nothing but L ஒமேகா. L ஒமேகாவுக்கு பேர் என்னது? வாட் இஸ் XLோட பேர் என்னது? Inductive reactance. So this is the expression. Okay, இங்கே கிராஃப் போட்டுடலாமா? XL is equal to L omega. கிராஃப் எப்படி இருக்க போகுது? How the graph is going to be? இப்போ இதோட யூனிட் என்னது? இன் ஹோம்ஸ். ஹோம் தான் இதோட யூனிட். நத்திங் டு வரி. அதாவது இண்டக்டர் வழியாக கரண்ட்டை போகிறதுக்கு இந்த XL will decide whether the current to flow or not. ஓகே, இதில் கிராஃப் எப்படி வரும்னா இப்படி வரும் XL. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? at low omega XL is low. I0 ஓட எக்ஸ்பிரஷன் என்ன வருது? I0 ஓட எக்ஸ்பிரஷன் is E0 by L omega இல்லை? I0 is large. Okay, இந்த பாருங்கள், அட் லோ ஒமேகா கண்டுபிடிக்கிறோம். அட் லோ ஒமேகா பொறுத்த வரைக்கும் எக்ஸலும் கம்மியாக இருக்குது, I0 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கெப்பாசிட்டர் இங்கே இண்டக்டர் இல்லையா? இண்டக்டர் tends to allow
high frequency current. ஏன்னா இங்கே I0ஓட வேல்யூ என்னது அதிகம், நல்லா I0 மேக்ஸிமம் கரண்ட் நிறைய அலோவ் பண்ணும். இதே வந்து at high frequency இது வந்து low frequency current tends to allow low frequency current. ஸோ XL வந்து இந்த இடத்துல என்னவா இருக்கும், inductor tends to block, it is tending to block high frequency current. ஓகே, இதில் வந்து என்ன தெரியுது, inductor tending to block the high frequency. ஓகே, அதே வந்து at omega equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம், for DC voltage நம்ம DC voltage அனுப்பணும்னா ஒமேகாவோட வேல்யூ 0. அப்போ வாட் இஸ் த XL ஓட வேல்யூ 0. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா I0 will be what, infinity. அப்போது I0ன்றது என்னது, L0 by C omega, L omega தானே. I0 is nothing but what, E0 by L omega, மறந்துட வேண்டாம். ஸோ இப்போ ஒமேகா 0னா I0 will be infinity. ஸோ inductor does not offer any resistance to direct current. frequency இல்லாத current தானே direct currentன்றது, direction no changing. okay, so DC it is completely allowing. ஆனால் capacitor இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு, கரெக்டாக. ஸோ இதில் வந்து என்ன சொல்லலாம்னா inductor acts like a low pass filter. அதாவது லோ ஃப்ரீக்வன்சியில் உள்ளதெல்லாம் நல்லா அனுப்புது, அதனால் லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். லோ ஃப்ரீக்வன்சி அலோவ் பண்ணுறனால இது லோ பாஸ் ஃபில்டர் டிவைஸ். ஸோ இண்டக்டர் இஸ் ஆக்டிங் லைக் அ லோ பாஸ் ஃபில்டர். ஓகே, புரியுதா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to draw the graphs. ஸோ கிராஃப்ஸ் plot பண்ணணும். அதாவது IE versus omega t, இதோட plot எப்படி வரும், this is omega t and first E ஓட plot I ஓட plot பண்ணணும். first E ஓட plot பண்ணிடலாமா, Eக்கு என்ன எக்ஸ்பிரஷன், E is equal to E0 sin omega t. Iக்கு என்ன வந்துச்சு, I is equal to I0 sin omega t minus pi by 2. இங்கே ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டோமேப்பா, என்னது அது, என்ன முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சார், என்ன சார் விட்டீங்க? இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா E0 is equal to what, E0 sin omega t. இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் சொல்ல முடியும், this is equation 2. அப்படின்னா இது நம்ம அப்ளைடு வோல்டேஜ்ன்றது என்னது, இது ஈக்குவேஷன் 1, இது நம்மளோட அப்ளைடு வோல்டேஜ். இதுலேருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம், கமான் எஸ். போன தடவை வந்து கெப்பாசிட்டரில் வந்து யார் லீட் பண்ணா, கரண்ட் இஸ் லீடிங் பை 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 2 இன் அ பியூர் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட். ஒரு பியூர் கெப்பாசிட்டரில் கரண்ட்டும் வோல்டேஜ்க்கும் பை பை 2 ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அதில் யார் லீட் பண்ணா அப்படின்னா கரண்ட் வாஸ் லீடிங். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸை கவனிங்க. இதில் உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஒமேகா டி மைனஸ் பை பை 2, இங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னது ஒமேகா டி. ஸோ what conclusion you can make, conclusion from equation 1 and 2,
என்ன கன்க்ளூஷன் சார் அப்படின்னா 1 minute. See, the phase difference between I and E is pi by 2. That is I and E are out of phase. அதாவது ஃபேஸில் இல்லை, ரெண்டுத்துக்கும் சேம் ஃபேஸ் கிடையாது. அவுட் ஆஃப் ஃபேஸ் பை 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 டூனா என்ன அர்த்தம்? பை பை டூ இஸ் நத்திங் பட் 90 டிகிரி ஆர் பை பை டூனே திரும்ப சொல்லலாம், தப்பு இல்லை. ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் இ இஸ் பை பை டூன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்ன சொல்லணும்? இங்கே யார் லீட் பண்ணுறா? இப்போ நல்லா கவனிங்க, லீடிங் லேகிங் சொல்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒமேகா டீன்னு வந்திருக்கு, இதுக்கு ஒமேகா டி மைனஸ் பை பை டூன்னு வந்திருக்கு. எது அதிக வேல்யூ? சிம்பிள் ஆஸ் தட். எது அதிக வேல்யூவோ அதை நம்ம என்ன சொல்லணும்? லீடிங் அப்படின்னு சொல்லணும். ஒமேகா டி ஃபஸ்ட்டு வரனால அதை நம்ம என்ன சொல்லணும்? ஒமேகா டி. ஆனால் இது ஒமேகா டி மைனஸ் பை பை டூ. முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டுமே சைனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுவும் சைன், இதுவும் சைன். அப்போ தான் நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியும். ரெண்டுத்தையும் எப்போ கம்பேர் பண்ண முடியும்? ரெண்டுத்துக்கும் ஷுட் ஹேவ் வாட்? சைன் சைன் அதுதான் இருக்கணும். ஓகே. ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் இ இஸ் பை பை டூ. I and E are out of phase by என்னது? பை பை டூ. புரியுதா இல்லையா? பட் யார் லீட் பண்ணுறா? இங்கே மைனஸ் இருக்குது பை பை டூ. அப்போது வோல்டேஜ் சிம்பிளாக எழுதிடலாமா? இல்லைனா இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? Here E leads I by pi by 2. இது I leads E by wait. I lags E by pi by 2 அப்படின்னு சொல்லலாம். புரியுதாப்பா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் we have got. ஸோ இப்போ நான் வந்து இது வந்து அட் லோ ஒமேகா அட் ஐ ஒமேகா படித்தோம். அதுக்கப்புறம் என்னது? அட் த ஒமேகா ஈக்குவல் டு 0 படித்தோம். ஸோ இது ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் பி, இது வந்து என்னது? சி. புரியுதா இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன். இப்போ லாஸ்ட்டாக கிராஃப் மட்டும் போடணும். இதுக்கு ஒமேகா டி வரப்போகுது மைனஸு, விச் இஸ் நத்திங் பட் இன்வெர்ட்டடில் வரும். ஓகே. இப்போ இது ஈஸியாக ப்ளாட் பண்ணுறது எப்படின்னா, இதை நீங்கள் மைனஸ் ஒமேகா பை பை டூன்றதை பார்த்து கவலைப்பட வேண்டாம். திஸ் இஸ் ஈக்குவலன் டு மைனஸ் ஐ நாட் காஸ் ஒமேகா டி தானே. அதாவது காஸ் ஒமேகா டியோட இன்வெர்ட்டட். ஏன்னா முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குல்ல, அப்போ காஸ் ஒமேகா டியோட இன்வெர்ட்டட் இது. ஸோ இதில் நம்ம எதை அசியூம் பண்ணிக்கலாம்? எது பெருசுன்னு எடுத்துக்கலாம்? இ நாட்டை திரும்ப பெருசுன்னு எடுத்துக்கலாமா? இ நாட் இஸ் கிரேட்டர் தென் ஐ நாட். ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் இ நாட் கிராஃப், திஸ் இஸ் இ நாட். ஐ நாட்டோட பிளாட் எப்படி வரும்? ஓகே. பிளாட் வந்து இப்படி வரும். அண்ட் திஸ் இஸ் ஐ நாட். ஓகே. ஸோ திஸ் இஸ் த பிளாட் பா. இது வந்து என்னது? ஐயோட பிளாட், இது ஈயோட பிளாட். புரியுதா இல்லையா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். கிராஃப் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒன்றேன்னு மட்டும் போடணும். ஃபேஸர் டயக்ராம். ஃபேஸர் டயக்ராம் ஃபேஸர் டயக்ராம் ஓகே. டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ எப்படி இருக்கும்? டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ
இப்போ நல்லா கவனிங்க, இது sin omega t எடுத்துக்கோங்க, இதே sin omega t ன்னு எடுத்துக்கோங்க. sin omega t minus pi by 2. What is the phase? E naught தான் பெருசுன்னு நான் எடுத்துக்கிட்டேன். This is assumption. This is assumption here. இதில் எது பெருசு நம்மளுக்கு? Which is greater? Which is greater here? So it starts. இது வந்து E naught ஓட graph. Okay, and this is going to be பா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்க சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ரெண்டுத்தையும் சைன் எடுத்துக்கோங்க, அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ரெண்டுத்தையும் சைன் எடுத்துக்கோங்க. இது வந்து சைன்லேயே மைனஸ் பை பை 2, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து மைனஸ் பை பை 2. புரியுதா இல்லையா? ஓகே, திஸ் இஸ் I naught. ஓகே, திஸ் இஸ் அட் டைம் t equal to 0. இப்போ இது அப்படியே ரொட்டேட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? This is E naught. What is the phase difference? They are going to rotate, ரெண்டு வெக்டாரை it's going to rotated by angular velocity omega. Okay, pi by 2. இந்த angle என்னது? Okay, it is rotated by omega t. இப்போ புரியுதா இல்லையா? ஸோ என்னதான் ரொட்டேட் ஆனாலும் ஐம் சாரி பாருங்கள், மிஸ்டேக் பண்ணிட்டேன். This is I naught. ஓகே, இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒமேகா டி மைனஸ் பை பை 2ன்னு இருக்கும். அண்ட் திஸ் இஸ் பை பை 2. வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தெம்? ஆங்கிள் பிட்வீன் தெம் வந்து பை பை 2. ஓகே, இப்போ நம்ம ரெண்டுமே சைன் தானே எடுத்துருந்தோம். ரெண்டுமே சைன் எடுத்தனால அட் எனி டைம் இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ என்ன பண்ணுங்கள்? ப்ரொஜெக்ஷன் ஆன் ஒய் ஆக்சிஸ். ஸோ இது வந்து ஐயை ரெப்ரசன்ட் பண்ணும், இது ஈயை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இந்த லென்த்து வந்து ஈயையும் இந்த லென்த் எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? ஐயவும் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, ரைட்பா. ஸோ திஸ் இஸ் எ எக்ஸ்பிரஷன், ரைட்டா? இப்போ புரியுதா இல்லையா? ஸோ தட்ஸ் இட் பா, வி ஹவ் கம்ப்ளீட்டட் எவ்ரி திங். ஸோ இந்த 3 இதில் பட் இன்னும் லாஸ்ட்டு LCR சர்க்யூட் இருக்குது, பார்க்கலாம். இன்றைக்கி லைவ்லேயே நான் முடிஞ்சளவு சொல்லித்தர பார்க்குறேன், நெக்ஸ்ட்டு கம்மிங் லைவ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஷன் ஃபினிஷ் பண்ணலாம்ப்பா. நான் நெக்ஸ்ட்டு வீடியோ இன்றைக்கே நான் LCR சர்க்யூட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நாளைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஓகேவா? வி வில் ஃபினிஷ் த டிஸ்கஷன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ கிராவிடேஷன் வந்து நம்ம லாஸ்ட்டாக நடத்துவோம். கிராவிடேஷன் லாஸ்ட்டாக தான் நடத்துவோம். ஓகே, ஸோ டோன்ட் வரி. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்ப. அட்டல் தென் பை ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட். பை பை. இன்றைக்கே LCR வர முடியுதான்னு பார்க்குறேன். பை பை.